நீர்கொழும்பு சிறை மோதலின் திடுக்கிடும் பின்னணி. கைதிகளால் இரவிரவாக முற்றுமுழுதாக திட்டமிட்டு நடாத்தப்பட்ட வன்முறை. போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டது இப்படித்தான். விசாரணையில் வெளியான அடுத்த பரபரப்பு செய்திகள். கைதிகளிடம் ஒரு துளி நீர் கூட வாங்கி அருந்தியதில்லை. நீதி அமைச்சரிடம் கதறி எழுத போலீஸ் அதிகாரிகள். கண்ணீரில் மூழ்கிய வெலிக்கடை சிறைச்சாலை. நீர்கொழும்பு சிறையிலிருந்து இடமாற்றப்பட்ட கைதிகள் மீது தாக்குதல். வெலிக்கடை சிறைச்சாலையில் சற்று முன்னர் 2 பலி. மீண்டும் பதற்றமாகும் விவகாரம். நீர்கொழும்பு சிறைச்சாலை கதவு துளையூடாக கைதிகள் மீது துப்பாக்கிச் சூடு. வெளியானது காரணம் நியாயம் கூறும் அதிகாரி. அவசரமாக இடமாற்றப்படும் சிறை கைதிகள். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கைதிகளை அழைத்து வந்த போலீசார். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் பாராளுமன்றத்துக்குள் நிலவும் சிக்கல். அர்ச்சுனா எம்பியின் இருக்கையை மாற்றுங்கள். சபாநாயகரிடம் கஜேந்திரகுமார் கோரிக்கை. காத்தான்குடியில் அதிரடி சோதனை. மனித பாவனைக்கு உதவாத உணவுகளை விற்ற பல உணவகங்களுக்கு நேர்ந்த நிலை. வெளிநாட்டவருக்கு 2 கோடிக்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த 2 வலம்புரி சங்குகள் பறிமுதல். கிழக்கில் நடந்த பாரிய மோசடி சம்பவம். மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரிகள் கண்கலங்க வைத்த புகைப்படங்கள். கதறி அழுத சக அதிகாரிகள். சற்று முன்னர் 8 பேருக்கு மரண தண்டனை விதித்த கொழும்பு உயர்நீதிமன்றம். வெளியானது காரணம். முழு நாட்டையும் உலுக்கிய சிறை மோதலுக்கு காரணமான சுரேசுக்கு நேர்ந்த நிலை. அதிகாரிகள் எடுத்த அதிரடி முடிவு. திடீர் சோதனைக்காக போத்தல்களுடன் வீதியில் காத்திருந்த போலீசார். மண்ணெண்ணெய் பயன்படுத்தி இயக்கப்பட்ட 5 பேருந்துகள் பறிமுதல். சாவகச்சேரி அரசடி ரயில் கடவையில் விபத்து. தாய் மற்றும் மகளுக்கு நேர்ந்த நிலை. கவனையினத்தால் பட்டப்பகலில் ஏற்பட்ட நிலை. யாழ் கதிர்காம பாத யாத்திரை 46ஆம் நாள் தங்குமிடத்தில் யானை முதலைகள் நடமாட்டத்தால் அடியவர்களுக்கு வந்த நிலை. தெய்வாதீனமாக தப்பியுள்ள சம்பவம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி. சந்திரிகாவிடம் விசாரணை. தமிழ் எம்பியின் திடீர் கோரிக்கை. கடும் பீதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் ஆஜர். நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. சற்று முன்னர் வெளியானது செய்தி. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் நிலைமை குறித்து பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் சிறைச்சாலை தரப்பு பல முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளது. மோதலில் ஈடுபட்ட கைதிகள் சில அதிகாரிகளின் தலைகள் மீது பெரிய கற்களை போட்டு தாக்கியுள்ளதாக சிறைச்சாலை செய்திகள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு பிரிவினரின் தகவலின்படி இந்த மோதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணி அளவில் ஆரம்பமாகியுள்ளது. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் குழுவினர் அது குறித்த தகவல்களை அதிகாரிகளுக்கு வழங்கும் கைதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த மோதலை கடுவெல்லக்கம சுரேஷ் என்பவர் முழுமையாக வழிநடத்தியுள்ளார். இதன்போது கொடூரமாக தாக்கப்பட்ட வர்ணகுல சூரிய நிலங்க துல்ஷான் வயது 29 மற்றும் கனைவத்து ஆராய்ச்சிலாகி கயான் சம்பத் 31 வயது ஆகிய 2 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் இருவரும் சிறை அதிகாரிகளுக்கு ஒற்றர்களாக செயற்பட்டவர்களாவர். பின்னர் பாதுகாப்பு பிரிவினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து கைதிகளை வாட்டுகளுக்குள் அடைத்திருந்தனர். அந்த இடைவெளியில் கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலையை உடைத்து மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மாத்திரைகள் அனைத்தையும் கொள்ளையடித்துள்ளனர். நிலைமை சீரடைந்ததைத் தொடர்ந்து மறுநாள் நேற்று காலை அதிகாரிகளால் கைதிகளுக்கு உணவு வழங்கப்பட்ட போது சுரேஷின் தரப்பைச் சேர்ந்த ஒருவர் ஒற்றர் தரப்பைச் சேர்ந்த ஒருவரின் கன்னத்தில் அறைந்துள்ளார். அதைத் தொடர்ந்து சுமார் 100 கைதிகள் ஒன்று சேர்ந்து அந்த நபரை சூழ்ந்து கொடூரமாக தாக்கியுள்ளனர். 2 சிறை அதிகாரிகள் அந்த கைதியை காப்பாற்றி சிறைச்சாலையில் உள்ள விகாரை பகுதிக்கு அழைத்துச் சென்ற போது தாக்குதல் நடத்திய கைதிகள் அதிகாரிகள் மீதும் கற்களால் எறிந்துள்ளனர். இதனிடையே இருதரப்பு கைதிகளுக்கும் இடையில் பயங்கர மோதல் மூண்டது. நிலையை கட்டுப்படுத்த வந்த பலனிசேன சிறைச்சாலையின் புதிய பிரதம ஜெயிலர் மீதும் கைதிகள் தாக்குதல் நடத்தினர். பின்னர் முதலில் தாக்கப்பட்ட கைதியை அழைத்துச் சென்ற 2 அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரியை கைப்பற்றினர். சம்பந்தப்பட்ட அதிகாரியை காப்பாற்றியுள்ளனர். அவரை வெளியேறும் வழியில் இழுத்துச் சென்ற போது ஒரு கைதி வந்து முள் போன்ற ஒன்றை கொன்று அந்த 2 அதிகாரிகளில் ஒருவரை தாக்க முற்பட்டார். ஆனால் அது பயனற்று போனது. இது சிறை வளாகத்தில் நடந்தது. சார், இங்கே வராதிங்க, போய்விடுங்கள் என்று சிறை அதிகாரிகளுடன் நட்பாக இருந்த கைதிகள் அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்ற முற்பட்டனர். ஆனால் மற்றொரு கைதிகள் குழு அவர்களை தாக்கியுள்ளது. அதன்பின் சிறைச்சாலையின் விரைவு அதிரடிப்படையினர் உள்ளே நுழைந்த போது கைதிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு கொடூரமான முறையில் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். சில அதிகாரிகளின் தலைகளில் பெரிய கற்களை போட்டு தாக்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சிறைச்சாலையின் பாதுகாப்பு அறை மற்றும் ஆயுத களஞ்சி அறையை உடைத்த கைதிகள் அங்கிருந்த ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றையும் T-56 ரக துப்பாக்கி ஒன்றையும் கைப்பற்றி அதிகாரிகள் மீதும் எதிர்த்தரப்பு கைதிகள் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். பின்னர் இந்த 2 துப்பாக்கிகளும் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளது.
கைதிகள் சிறைச்சாலையின் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அத்தியட்சகரின் உத்தியோகபூர்வ அறையின் கழிவறையை கூட இடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். இந்த சேத விவரங்கள் இதுவரை மதிப்பிடப்படவில்லை. இந்த மோதலில் காயமடைந்து நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு கைதி இன்று காலை உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 27 அதிகரித்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து 1033 கைதிகள் பாதுகாப்பு கருதி அனுராதபுரம், பூசா, மகர, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அங்குன கொலபேலச மற்றும் போகம்பரை ஆகிய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மோதலை வழிநடத்திய கடுவெல்லைக்கம சுரேஷ் பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மோதலை வழிநடத்திய கட்டுவெல்லைக்கம சுரேஷ் பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த சூழ்நிலையில் நீர்கொழும்பு சிறையில் நடந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசேட விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நீர்கொழும்பு சிறைச்சாலை சூழலில் அமைதியான நிலைமை காணப்பட்டாலும் கைதிகளின் விவரங்களை அறிய அவர்களின் உறவினர்கள் சிறைச்சாலைக்கு அருகில் கூடி பதற்றமாக நடந்து கொண்டனர். இடமாற்றப்பட்ட கைதிகள் மற்றும் வைத்தியசாலையில் உள்ளவர்களின் பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை இன்று காலை ஆரம்பமாகியுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்றவியல் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சிஐடி அதிகாரிகள் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முதற்கட்ட விவரங்களை சமர்ப்பித்து சாட்சியாளர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அசங்க கரவிட்டம் இன்று சிறைச்சாலைக்கு நேரில் சென்று விசாரணைகளை கண்காணித்தார். இவற்றுக்கு மேலதிகமாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை ஆரம்பித்துள்ளதாக அதன் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிகேபா தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழலை அடுத்து அங்குனு கொலபேலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதியொருவரும் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். முன்னதாக பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதியொருவர் உயிரிழந்த நிலையில் அங்குனு கொலபேலச சிறைச்சாலையில் நிகழ்ந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் நீர்கொழும்பு சிறையில் சமீபத்தில் நடந்த மோதலை தொடர்ந்து வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் குழு ஒன்று சிறை அதிகாரிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் அதன் விளைவாக அவர்களில் 2 உயிரிழந்ததாகவும் கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழு குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த வருடங்கள் சிறை அதிகாரிகளால் திட்டமிடப்பட்ட பழிவாங்கும் செயற்பாடு என்று அந்த குழு நேரடியாக குறிப்பிட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்கள் இன்று காலை வாகன பேரணி மூலம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன்போது கடமையின் போது துரதிர்ஷ்டவசமான சம்பவத்துக்கு முகம் கொடுத்து உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடலங்களுக்கு நீதியமைச்சர் நேரில் சென்று தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்தியுள்ளார். உயிரிழந்த அதிகாரிகளின் உடலங்களுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய பின்னர் அங்கு கூடியிருந்த சக சிறைச்சாலை அதிகாரிகள் கண்ணீர் மல்க நீதியமைச்சரிடம் உருக்கமான கோரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் தமக்கு நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு தகுந்த நீதி பெற்றுத்தரப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதன்போது சிறைச்சாலை அதிகாரிகள் மத்தியில் ஒரு அசாதாரணமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் குறிப்பாக உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு முழுமையான நியாயம் பெற்றுத்தரப்படும் என அங்கு கூடியிருந்தவர்களுக்கு இதன்போது நீதியமைச்சர் உறுதியளித்தார். குறித்த அதிகாரிகளுக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் உடல்கள் அவர்களின் குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகள் இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு வெளியேற முயன்றபோது ஏற்படவிருந்த பாரிய பேரழிவையும் கைதிகள் தப்பிச் செல்வதையும் தடுப்பதற்காக சிறை அதிகாரி ஒருவர் கதவின் துவாரத்தினூடாக துப்பாக்கிச்சூடு நடத்தியார் என்று பதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பிரசாத் கேமந்தகுமார் தெரிவித்தார். சிறைச்சாலையின் பிரதான இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு அடுத்ததாக இருந்த மரப்பலகையிலான கதவை நோக்கி கைதிகள் ஆக்ரோஷமாக முன்னேறினர். இந்த 2 கதவுகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் பெறுமதிமிக்க ஸ்கேன் இயந்திரங்கள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளன. கைதிகள் மரக்கதவையும் உடைத்து வெளியேறியிருந்தால் அனைவரும் தப்பி சமூகத்துக்குள் நுழைந்திருப்பார்கள். அதனால் ஏற்படவிருந்த விபரீதங்களை மதிப்பிட முடியாது. மோதலை கட்டுப்படுத்த உள்ளே சென்ற சிறை அதிகாரிகள் பலரை கைதிகள் சூழ்ந்து தாக்கினர். அதிகாரிகள் உள்ளே சிக்கியிருந்த நிலையில் தான் எஞ்சியிருந்த அதிகாரிகள் தங்களின் உயிரை பணயம் வைத்து செயற்பட்டனர். நிலைமை கையை மீறிச் சென்ற அந்த இக்கட்டான தருணத்தில் நிலைமையை கட்டுப்படுத்தவும் சமூக பேரழிவை தடுக்கவுமே அதிகாரி மரக்கதவின் சிறிய துவாரத்தினூடாக துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டி ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறையை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகளில் 60 பேர் இராணுவத்தினர், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் பலத்த பாதுகாப்புடன் நேற்றைய தினம் மாலை மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்ட கைதிகளை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுகின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய நேற்று மாலை 6 மணியளவில் நீர்கொழும்பிலிருந்து 60 கைதிகள் ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு பிரிவின் துணையுடன் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டு சிறைச்சாலை அத்தியட்சகர் இந்திக்க ரங்கன பெரேராவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைதிகளின் வருகையை தொடர்ந்து மட்டக்களப்பு சிறைச்சாலை வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 400 கைதிகளை மட்டும் பராமரிக்கக்கூடிய கொள்ளவை கொண்ட மட்டக்களப்பு சிறைச்சாலையில் ஏற்கனவே இடைநெருக்கடிகளுக்கு மத்தியில் 960 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர்.
இந்நிலையில் நீர்கொழும்பிலிருந்து மேலும் 60 கைதிகள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது மட்டக்களப்பு சிறையில் உள்ள மொத்த கைதிகளின் எண்ணிக்கை 1020 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இதே அவசர இடமாற்ற திட்டத்தின் கீழ் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மேலும் 63 கைதிகள் 1000 தாங்கிய பாதுகாப்பு பிரிவின் துணையுடன் பொலனறுவை சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்த அதிகாரிகளிடம் நேற்று மாலை ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் யாழ்ப்பாண சிறைக்கும் கைதிகள் அழைத்து வரப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதனின் இருக்கையை மாற்றுங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகரை எழுத்து மூலம் கூறியுள்ளார். குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: உங்களுக்கு தெரிந்தபடி நாடாளுமன்றத்தில் எனக்கு இடதுபுறம் அமர்ந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் என்னை தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் திட்டியும் வன்முறை அச்சுறுத்தல் விடுத்தும் இழிவான சொற்களை பயன்படுத்தியும் வருகிறார். சமீப காலமாக இந்த நடத்தை எந்த அளவுக்கு மோசமடைந்துள்ளது என்றால் அது என் கவனத்தை சிதறடிப்பதால் நாடாளுமன்ற அவையில் அவரை எனக்கு அருகில் அமர வைப்பது எனக்கு இயலாத காரியமாகிவிட்டது. குறிப்பிட்ட அந்த உறுப்பினர் ஒரு சுயேட்சை குழுவிலிருந்து முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார். பொதுவாக இத்தகைய உறுப்பினர்களுக்கு அனைத்து மூத்த தலைவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு இருக்கை வழங்கப்படும். இருப்பினும் வழக்கமான நடைமுறையை மீறி குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மூத்த உறுப்பினர்களுக்கும் இடையில் அமர அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்படி இந்த விடயத்தில் நீங்கள் தலையிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கு பின்னர் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமர வைக்கும் வழக்கமான நடைமுறை கிணங்க குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை என்னிடமிருந்து இடதுபுறமாக நகர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மனித பாவனைக்கு ஒவ்வாத மற்றும் சுகாதார சீர்கேடான முறையில் உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்த உணவகங்கள் மற்றும் வெதுப்பகங்களை இலக்கு வைத்து பொது சுகாதார பரிசோதகர்களால் பாரிய அதிரடி சோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மனித பாவனைக்கு உதவாது அசுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், காலாவதியான பொருட்கள் மற்றும் தரம் குறைந்த சமையல் மூலப்பொருட்கள் சமையலறைகளில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் பல உணவகங்கள் மிக மோசமான சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. விதிகளுக்கு புறம்பாக செயற்பட்ட மற்றும் அசுத்தமான முறையில் உணவுகளை தயாரித்த பல உணவகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டவர் ஒருவருக்கு 2 கோடிக்கு விற்பனை செய்வதற்காக நிலாவளி பகுதிக்கு எடுத்துச் செல்ல தயாராக இருந்த 2 வலம்புரி சங்குகளுடன் சந்தேக நபர் ஒருவர் இன்று நண்பகல் கிண்ணியா மாஞ்சோலை பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரின் வசமிருந்து 2 வலம்புரி சங்குகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்நடவடிக்கை திருகோணமலை போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமின் 2ஆம் கட்டளை அதிகாரி போலீஸ் பரிசோதகர் நுவன் திலகரத்தன் அவர்களின் வழிநடத்தலில் போலீஸ் கான்ஸ்டபிள்களான சில்வா, சதுரங்க மற்றும் தினேஷ் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள வலம்புரி சங்குகளும் மேலதிக விசாரணைகளுக்காக கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த 7 சிறை அதிகாரிகளின் உடலங்கள் வெலிக்கடை சிறைச்சாலையில் இன்று வைக்கப்பட்ட நிலையில் கண்கலங்க வைத்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. உயிரிழந்த சிறை அதிகாரிகளின் உறவினர்கள் மற்றும் உடன் வேலை செய்தோர் கதறி அழுத சம்பவம் பார்ப்பவர்களை கலங்க வைத்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறைச்சாலையில் போதைப்பொருள் மாபியாவின் வெறியாட்டத்தில் 2 கைதி குழுக்களுக்கு இடையில் சிறியதாக தொடங்கிய வாக்குவாதம் பின்னர் சிறை அதிகாரிகளால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நிலைமை மோசமடைந்து திங்கட்கிழமை வெடித்த கலவரத்தில் நாடு அதிர்ச்சியடைந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் இதுவரை 8 சிறை அதிகாரிகள் உயிரிழந்ததோடு அதிகாரிகள், கைதிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கொடூர சிறைச்சாலை மோதலால் இதுவரை ஏற்பட்ட மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நானிகார மற்றும் அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆயிஷா ஜினசேன ஆகியோர் சிறைச்சாலைக்கு சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதன்போது அங்கு கூடியிருந்த சக சிறைச்சாலை அதிகாரிகள் சம்பவம் தொடர்பில் தமக்கு நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு தகுந்த நீதி பெற்றுத்தரப்பட வேண்டும் என்று கண்ணீர் மல்க நீதி அமைச்சரிடம் உருக்கமான கோரிக்கை விடுத்தனர். அதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வெடித்த வன்முறை இலங்கை சிறைச்சாலை வரலாற்றை உலுக்கிய 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலை வன்முறை சம்பவத்துக்கு பின்னர் 14 ஆண்டுகள் கழித்து மிகவும் மோசமான மற்றும் கொடூரமான கலவரம் இது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1997ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் 8 பேருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. கொலை குற்றம் சாட்டிய 8 பிரதிவாதிகளுக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நிறைவுற்ற நிலையில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட 7 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்ப்பளித்துள்ளது.
நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலுக்கு காரணமானவர் என்று கூறப்படும் கட்டுவேலேகம சுரேஷ் என்பவர் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பாதாள உலகக்குழு உறுப்பினரான கெகல்பத்ர பத்மி என்பவரின் நெருங்கிய கூட்டாளி என்று கூறப்படும் கட்டுவேலேகம சுரேஷ் மீது கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த நபர் 2016ஆம் ஆண்டு நாரமல பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் பிக்கு ஒருவரையும் அங்கு உதவியாளராக இருந்தவரையும் தாக்கி கட்டி வைத்து அங்குள்ள தூபியை சேதப்படுத்திய குற்றச்சாட்டு இவருக்கு எதிராக இருக்கிறது. நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதோடு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் உள்ள வழக்கொன்றுக்காக அவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் குறுகிய கால கைதிகள் மற்றும் விளக்கமறியல் சந்தேக நபர்கள் என 2400க்கும் மேற்பட்டோர் தடுத்து வைக்கப்பட்டதோடு பல்வேறு குற்ற கும்பர்களுடன் தொடர்புடைய 26 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அங்கிருந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் நேற்று முன்தினம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல்களால் 7 அதிகாரிகள் உள்ளிட்ட 27 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் அதிகமானோர் காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு அவர்களில் பலத்த காயமுற்ற 20 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதனிடையே இன்று காலை நிலவரப்படி ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் சிறைச்சாலைக்குள்ளும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் பாதுகாப்பை பலப்படுத்தி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இயக்கப்பட்ட 5 தனியார் பேருந்துகள் இரத்தினபுரி தலைமை காவல்துறையின் போக்குவரத்து பிரிவால் இன்று கைப்பற்றப்பட்டுள்ளன. இரத்தினபுரி நகரை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த பேருந்துகள் பொறுப்பேற்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி அரசடி பகுதியில் உள்ள ரயில் கடவையில் இன்று மதியம் இடம்பெற்ற விபத்தொன்றில் தாயும் அவரின் 6 வயது மகளும் காயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் சாவகச்சேரி அரசடி ரயில் கடவையை மோட்டார் சைக்கிளில் கடக்க முயன்ற போது அந்த வழியூடாக வந்த ரயிலுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தின் போது தாய் கை மற்றும் கால் பகுதிகளில் பலத்த காயங்களுக்குள்ளாகினார். எனினும் அவருடன் பயணித்த 6 வயதுடைய சிறுமி தெய்வாதீனமாக சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். விபத்தில் காயமுற்ற இருவர் உடனடியாக மீட்கப்பட்டு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் கடவைகளை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி பாத யாத்திரை மேற்கொள்ளும் அடியவர்கள் தங்களின் 46வது நாள் இரவு தங்குமிடத்தில் வனவிலங்குகளின் அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்துள்ளனர். பாத யாத்திரை அடியவர்கள் தங்களின் 46ஆம் நாள் பயணிரவில் பொத்துவில் பகுதியில் உள்ள நாவலாறு பாலத்தடியில் இரவு தங்குவதற்காக முகாமிட்டனர். அடியவர்கள் தங்கியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் மற்றும் ஆற்றோரங்களில் முதல்களின் நடமாட்டம் அதிகளவில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு வேளை வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பாத யாத்திரையில் ஈடுபட்டுள்ள அடியவர்கள் மிகுந்த அச்சத்துக்கு அசௌகரியங்களுக்கு மத்தியில் அங்கு தங்கியுள்ளனர். எனவே இந்த பகுதியூடாக பயணிக்கும் மற்றும் தங்கும் அடியவர்கள் இரவு வேளைகளில் மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் முறையான விசாரணைகளை நடத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ரவிகரன் எம்பி உரையாற்றும் போது செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் தற்போது கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் கைதியொருவர் முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை ஊடாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கைதிக்கு பொது மன்னிப்பு வழங்குவதாகவும் புதைகுழி தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் வெளியே கூற வேண்டாம் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உண்மைகளை மூடிமறைக்க நடந்த முயற்சிகள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் உரிய விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமின் ஏகநாயக் ஆகியோருக்கு எதிரான வழக்கு சட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டம் அதிபரின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள செப்டம்பர் 30ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதவான் பசல் அமரசீன முறையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. விசாரணைகள் நிறைவடைந்து அது தொடர்பான அறிக்கை சட்டம் அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். இதை உறுதிப்படுத்திய அரசு சட்டத்தரணி சட்டம் அதிபரின் நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கு ஒரு திகதியை வழங்குமாறு கோரியுள்ளார். இதனிடையே சர்ச்சைக்குரிய நிதியில் சுமார் பாதிகளவு வாகனங்களுக்கு செலவிடப்பட்டதாக விசாரணையாளர்கள் கூறியுள்ளதாக விக்ரமசிங்கவின் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அந்த வாகனங்கள் பிரித்தானிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டவை என்று வாதிட்ட அவர் அது தொடர்பான ஆவணம் ஒன்றை அரசு சட்டத்தரணியுடன் கையளித்து மேலதிக விசாரணையை மேற்கொள்ளுமாறு கோரியுள்ளார். தரப்பு வாதங்களை கருத்தில் கொண்ட நீதவான் செப்டம்பர் 30ஆம் தேதி வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் அன்று சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்குமாறும் உத்தரவிட்டார். முன்னாள் ஜனாதிபதியின் மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக 2023ஆம் ஆண்டு ஐக்கிய ராஜ்யத்துக்கு மேற்கொண்ட தனிப்பட்ட பயணத்துக்காக 16.6 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி ரணில் விக்ரமசிங்கே
விக்ரமசிங்க மற்றும் ஏக்கநாயக் ஆகியோரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபர்களாக பெயரிட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறை மோதலின் திடுக்கிடும் பின்னணி. கைதிகளால் இரவிரவாக முற்றுமுழுதாக திட்டமிட்டு நடாத்தப்பட்ட வன்முறை. போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டது இப்படித்தான். விசாரணையில் வெளியான அடுத்த பரபரப்பு செய்திகள். கைதிகளிடம் ஒரு துளி நீர் கூட வாங்கி அருந்தியதில்லை. நீதி அமைச்சரிடம் கதறி எழுத போலீஸ் அதிகாரிகள். கண்ணீரில் மூழ்கிய வெலிக்கடை சிறைச்சாலை. நீர்கொழும்பு சிறையிலிருந்து இடமாற்றப்பட்ட கைதிகள் மீது தாக்குதல். வெலிக்கடை சிறைச்சாலையில் சற்று முன்னர் 2 பலி. மீண்டும் பதற்றமாகும் விவகாரம். நீர்கொழும்பு சிறைச்சாலை கதவு துளையூடாக கைதிகள் மீது துப்பாக்கிச் சூடு. வெளியானது காரணம் நியாயம் கூறும் அதிகாரி. அவசரமாக இடமாற்றப்படும் சிறை கைதிகள். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கைதிகளை அழைத்து வந்த போலீசார். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் பாராளுமன்றத்துக்குள் நிலவும் சிக்கல். அர்ச்சுனா எம்பியின் இருக்கையை மாற்றுங்கள். சபாநாயகரிடம் கஜேந்திரகுமார் கோரிக்கை. காத்தான்குடியில் அதிரடி சோதனை. மனித பாவனைக்கு உதவாத உணவுகளை விற்ற பல உணவகங்களுக்கு நேர்ந்த நிலை. வெளிநாட்டவருக்கு 2 கோடிக்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த 2 வலம்புரி சங்குகள் பறிமுதல். கிழக்கில் நடந்த பாரிய மோசடி சம்பவம். மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரிகள் கண்கலங்க வைத்த புகைப்படங்கள். கதறி அழுத சக அதிகாரிகள். சற்று முன்னர் 8 பேருக்கு மரண தண்டனை விதித்த கொழும்பு உயர்நீதிமன்றம். வெளியானது காரணம். முழு நாட்டையும் உலுக்கிய சிறை மோதலுக்கு காரணமான சுரேசுக்கு நேர்ந்த நிலை. அதிகாரிகள் எடுத்த அதிரடி முடிவு. திடீர் சோதனைக்காக போத்தல்களுடன் வீதியில் காத்திருந்த போலீசார். மண்ணெண்ணெய் பயன்படுத்தி இயக்கப்பட்ட 5 பேருந்துகள் பறிமுதல். சாவகச்சேரி அரசடி ரயில் கடவையில் விபத்து. தாய் மற்றும் மகளுக்கு நேர்ந்த நிலை. கவனையினத்தால் பட்டப்பகலில் ஏற்பட்ட நிலை. யாழ் கதிர்காம பாத யாத்திரை. 46ஆம் நாள் தங்குமிடத்தில் யானை முதலைகள் நடமாட்டத்தால் அடியவர்களுக்கு வந்த நிலை. தெய்வாதீனமாக தப்பியுள்ள சம்பவம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி. சந்திரிகாவிடம் விசாரணை. தமிழ் எம்பியின் திடீர் கோரிக்கை. கடும் பீதியில் முன்னாள் ஜனாதிபதி. ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் ஆஜர். நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. சற்று முன்னர் வெளியானது செய்தி.